The sun was going down, making the city all warm and cozy. My heart was beating fast because something exciting was about to happen. In a place full of nice looking people, there she was. She stood out because she had a special kind of beauty that felt timeless. Every time she walked, it felt like she was leaving a mark on my heart, and I couldn't help but feel fascinated by her. Yet hesitation gripped me like a gentle whisper of doubt. How could I, an ordinary soul, approach someone so extraordinary? I was feeling unsure and lost in my thoughts until a bright light of hope appeared. My friend, like a modern Cupid, was there to help me figure out how to connect with someone special. With a hopeful heart, I confided in my friend, sharing the tale of silent admiration. A gleam of excitement lit up his eyes as he readily accepted the mission of love, assuring me that he would pave the way for our destinies to intervene. My friend started a mission to bring us closer. He spoke carefully, creating a connection like weaving a special fabric. It was like he made a path for her to discover the feelings in my heart, sharing my admiration like painting a pictures with words. In the end, something sad happened. My friend, who was helping me, ended up in falling in love with her. Now they are couple. Certainly, now as the story concludes, it's time to shift our focus to the main theme. The friend acting as an API. The unique twist sets the stage for our next adventure. Diving into the world of API testing, let's embark on the journey of learning about API testing. Get ready for a new chapter of discovery and exploration. ஸோ ஏபிஐனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏபிஐ வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். அதுதான் வந்து ஷார்ட்டாக நம்ம ஏபிஐ அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்வெஸ்ட்னு ஒன்று இருக்கும் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் லைக் நம்ம ஒரு டேட்டா வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அங்கேருந்து ஒரு டேட்டா நம்மளுக்கு ரிட்டர்ன் வருது அப்படின்னா ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெக்வெஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரெக்வெஸ்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஏபிஐ வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏபிஐக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் இருக்கும். அந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி இது வந்து மற்ற அப்ளிகேஷன்ஸ் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் என்ன கன்சிடர் மை செல்ஃப் நானாக வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரு பொண்ணு இருக்காங்க, நடுவில் என் ஃப்ரெண்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேச தயக்கம் பட்டு நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து பாஸ் பண்ணுறேன். யார் மூலமாக பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட் மூலமாக வந்து நான் பாஸ் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, அந்த ரெக்வெஸ்ட் அதாவது அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அவங்கக்கிட்ட சென்ட் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட கன்வே பண்ணுறாங்க. அவங்க அது கேட்டு ஒரு ஆன்சர் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. அந்த ஆன்சர் யார்கிட்ட வருது அப்படின்னா, எகைன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வருது. என் ஃப்ரெண்டு வந்து திருப்பி என்கிட்ட சொல்கிறது. ஸோ நாங்கள் 2 பேர் டைரெக்டாக பேசாமல், அதாவது நானும் அந்த பொண்ணும் டைரெக்டாக பேசாமல், ஒரு இன்டர்மீடியட் ஒரு பிரிட்ஜ், அதாவது என் ஃப்ரெண்டை வந்து ஒரு பிரிட்ஜாக யூஸ் பண்ணி நாங்கள் 2 பேர் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது ஸோ ஆப்வியஸாக இதுதான் வந்து ஏபிஐயோட ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இன்டர்மீடியட்டாக ஒரு 2 அப்ளிகேஷன், ஸோ என்னையும் அந்த பொண்ணையும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன், டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதியிருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் கிளைண்ட் சைடு இருக்கலாம், டிஃப்ரெண்ட் சர்வர் சைடு இருக்கலாம். பட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன எதுவாக இருந்தாலும் சரி, என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு இன்டர்மீடியட்டாக ஒரு பிரிட்ஜாக வந்து ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ அதுதான் வந்து ஏபிஐயோட வேலை. ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஒரு ரெக்வெஸ்ட்டையும் ஒரு ரெஸ்பான்ஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்களா, ஒரு இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து நம்ம ஏபிஐ அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஏபிஐ நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நம்மளோட மொபைலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்தாலும் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு ஏபிஐ வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு கேப், ஊபரில், ஒரு ஓலாவில், ஜொமேட்டோவில், ஒரு ஸ்விக்கியில் ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம், இல்லைனா கேப் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா, ஆப்வியஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கூகுள் மேப் இருக்கும். கூகுள் மேப்பில் ரைடர், ஜொமேட்டோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ரைடர் வந்து ஹோட்டல் ரீச் ஆகிற வரைக்கும், ஹோட்டல்லேருந்து அந்த ஃபுட்டு எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் ஸோ ஒரு பாத் வந்துருக்கும். அந்த பாத்தில் ரைடர் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறேன் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஸோ அது வந்து எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜொமேட்டோ வந்து கூகுள் ஏபிஐ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, கூகுளோட மேப் ஏபிஐ வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேப் வந்து அதில் இன்டிகிரேட் பண்ணியிருப்பாங்க. மேப் வந்து லொக்கேஷன்லாம் ஃபெச் பண்ணி எங்கே ரைடர் இருக்கார், கரண்ட் ஸ்டேட்டஸ், லொக்கேஷன், டெஸ்டினேஷன் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு ஃபெச் பண்ணி தருது. ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எதுக்கு ஏபிஐ டெஸ்ட் பண்ணோம்? ஸோ ஏபிஐ இருக்குது, ஏபிஐனா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஏபிஐ எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பட் ஏபிஐ எதுக்கு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயம்ஸ் இருக்குது. இதில் நான் வந்து ஒரு 5 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்ஸை மட்டும் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போது ரெக்வெஸ்ட் நம்ம சென்ட் பண்ணுறோம். ரெக்வெஸ்ட் அப்படின்னா நம்ம ஒரு கொஷின் ஒன்று கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரிப்ளை வரும், ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் வருதா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறேன், நீங்கள் என்கிட்ட வந்து உங்கள் பேர் என்னன்னு கேட்குறீங்க, நான் வந்து கௌஷிக் அப்படின்னு சொல்கிறேன்.
ஸோ நான் கௌஷிக் வந்து சென்ட் பண்ணியிருக்கிறது வந்து கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேர் கேட்குறீங்க, பட் நான் என்னோட வயசு வந்து 28 அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆப்வியஸாக அது வந்து ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் எதுவும் வந்துடக்கூடாது, இல்லை கரெக்டான இன்ஃபர்மேஷன் வருதா அப்படின்னு செக் பண்ணுறது வந்து நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங் ஏபிஐயில் சொல்லுவோம். ஓகே, இன்டெகிரேஷன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஓஎஸ் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் கிளைண்ட் சைடு இருக்கலாம், டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஏபிஐ வந்து கரெக்டாக ஸ்மூத்தாக அது வந்து ஹேண்டில் பண்ணுதா, கரெக்டாக ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நம்மளுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுதா இல்லையான்னு சொல்கிறதுக்காக நம்ம இன்டெகிரேஷன் டெஸ்டிங் வந்து பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டி எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக லோடு வந்து கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஏபிஐக்கு, அது எப்படி ஹேண்டில் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட பில்லியன் டே சேல்ஸ் அமேசானில் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பில்லியன் டே சேலோ இல்லை அமேசானில் வந்து ப்ரைம் கிரேட் ஏதோ ஒரு சேல், அந்த மாதிரி சேல்ஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு ஒரு 1 ஹவருக்கு வந்து ஒரு 100 இல்லை 200 பீப்புள்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா, அந்த டைமில் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளே 500 or 1000 பீப்புள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஏபிஐனால் அந்த லோடை தாங்க முடியுதா அப்படிலாம் சொல்கிறது வந்து செக் பண்ணுறது வந்து ரிலையபிலிட்டி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெஸ்டிங். செக்யூரிட்டி டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில ஏபிஐலாம் வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பனாக இருக்கும். ஸோ அது வந்து எந்த ஒரு விதமான ஒரு ஆத்தரைசேஷன் வந்து தேவையில்லை. அதே வந்து சில ஏபிஐலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து ஆத்தரைஸ் பண்ணோம். ஆத்தரைஸ்லாம் ஏன் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சாட் ஜிபிடி எடுத்துக்கோங்க. சாட் ஜிபியில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஃப்ரீ வெர்ஷன், பட் பெய்டு வெர்ஷன் இருக்கும். பெய்டு வெர்ஷன் வந்து அவங்க ஏபிஐ தருவாங்க. அந்த ஏபிஐ வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பில்லிங்ஸ் வந்து வரும். இப்போ ஆத்தரைஸ் வந்து அங்கே ஒர்க் ஆகலை, நான் வந்து அன்ஆத்தென்டிகேட்டட், என்கிட்ட பர்ச்சேஸ் அந்த பிளானே கிடையாது, பட் நான் வந்து சாட் ஜிபிடி 4 யூஸ் பண்ணுறேன், நான் வந்து நிறைய டேட்டா கன்சியூம் பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு லாஸ் ஆஃப் மணி தானே. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் நம்ம செக்யூரிட்டி டெஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி. கம்பேட்டபிலிட்டி அப்படின்னா பேர்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ வேரியஸ் டிவைசஸ், வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ், வேரியஸ் ப்ரௌசரில் எப்படி அது ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஏபிஐனா என்ன, ஏபிஐ டெஸ்டிங் எதுக்காக பண்ணுறோம், ஏபிஐ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நீ வர வீடியோவில் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் இன்னும் நிறைய டீட்டெயிலாக டெப்த்தாகவே ஏபிஐ பற்றி லேர்ன் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஐ வில் பி ஹாப்பி டு ரிப்ளை. இன்னும் நிறைய வீடியோஸோடு உங்களை சீக்கிரமாக பார்க்குறேன். தேங்க்யூ, டாடா, பாய், see you.